देव्यालयम् कोलसिलांगूर कोलागलमे स्वर्णभूमिயின் தெய்வீகதலமே ஸ்ரீசக்திபுரத்தின் திரிசக்தி பலமே பக்தியை சேர்ந்திடும் மானுடர் பலமே. இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் எப்போதும் சமையல் என்ன என்றாலே உஷாதான் வேண்டும். உஷா உற்சாகம் உஷா உஷா சந்தோஷம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. சின்னத்திரை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என பல்சுவை நிகழ்ச்சிகள் வித்தியாசமான முறையில் நடத்தி தரப்படும் அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நிகழ்ச்சி செய்து தரப்படும். நிகழ்ச்சி தொடர்புக்கு ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், மொபைல் 9843041777. அக்ரஹார வீதி திவாலா சில்க்ஸ் பெருமையுடன் அறிமுகம் செய்கிறது கோலம் சேலைகள். பட்டை போன்றே பிரம்மாண்டம், பட்டை போன்றே கலைநயமிக்க கோலம் சேலைகள். விலை உயர்ந்த பட்டு சேலைகள் போலவே காணப்படும் கோலம் சில்க் சேலைகள் இப்பொழுது உங்கள் திவாலா சில்க்ஸில் புதியதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள தனி பிரிவில் எங்கும் கிடைக்காத புதிய கலெக்ஷன்களில் கிடைக்கிறது. திவாலா சில்க்ஸ் புதிதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஷோரூம், அக்ரஹார வீதி, ஈரோடு. உங்கள் நிறுவனத்தில் வியாபாரம் செழிக்க வித்தியாசமான முறையில் சின்ன திரைக்கலைஞர்கள், மாடலிங், திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் வைத்து விளம்பர படம் எடுக்க எங்களை அணுகவும். ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், செல் 9843041777 மற்றும் 9003941777. உஷா. இதுதான் ஒவ்வொரு நாளும் இதுதான் எப்போதும் உஷா உற்சாகம் உஷா உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் உற்சாகம் ஒவ்வொரு நாளும். உஷா. உங்களின் வாழ்க்கையின் லட்சியம் ஒரு சக்தி பீடத்தை ரொம்ப அருமையாக நிறுவிட்டீங்க. இதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறதா, மக்களுக்கு இன்னும் பயன் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஞான மார்க்கம் என்பது ஆலயம், அதோடு சேர்ந்த இந்த வேத பாடசாலை, அடுத்தபடியாக ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்திலே ஞானத்தை மக்களுக்கு புகுத்துவதற்கு வேண்டிய விஷயங்கள், அதோடு சேர்ந்து தர்ம மார்க்கம், அதாவது இந்து தர்ம அடிப்படையிலான விஷயங்களை எல்லோரும் செய்ய தெரிந்து கொள்வதற்கு பயிற்சி கொடுப்பது, வித்யா மார்க்கம், கலா மார்க்கம் என்ற 6 மார்க்கங்களை கொண்ட ப்ராஜெக்ட் சக்தி என்ற ஒரு அமைப்பை அமைத்தோம். அது இப்பொழுது சனாதன தர்ம அறவாரியமாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே இவை அனைத்தையும் செய்வதற்கு சனாதன தர்ம அறவாரியம் என்ற ஒரு அறவாரியத்தை இப்போது அமைத்திருக்கின்றோம். அந்த அறவாரியத்தின் மூலமாகவும் கோவில் மூலமாகவும் இந்த எல்லா பணிகளும் நிறைவேற்றப்படும். இந்த சக்திபுரத்தை உருவாக்குவதற்கு உங்களுக்கு கூட இருந்து சக்தியாக, உந்து சக்தியாக கூட இருந்த நண்பர்கள் மற்றவர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த திருப்பணி ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரையில் என்னோடு ஒற்றுமையாக இருந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற உறுதுணையாக இருப்பவர் இந்த ஆலயத்தினுடைய பொறியியலர் நிபுணர், அதாவது என்ஜினியர் திரு கிருபானந்தன் பிள்ளை என்பவர். அவர் ஆதி காலம் தொட்டே இந்த ஆலய திருப்பணியிலே மிக ஆர்வத்தோடு இருந்து என்னோடு இருந்து உறுதுணையாக உழைத்திருக்கின்றார். அத்துடன் திரு ராஜேந்திரன், அவர் இந்த ஊரிலேயே பிறந்து வளர்ந்தவர். அவரும் இந்த கடந்த ஒரு 12 ஆண்டு காலமாக இந்த ஆலய திருப்பணிக்காக வேண்டி தன்னுடைய கால நேரத்தை பார்க்காமல் உழைத்திருக்கின்றார். இந்த ஆலயத்துக்கு முன்னாள்
தலைவராக இருந்தவர் திரு சுப்பிரமணியம். அவர் இந்த ஊரிலேயே இருப்பவர். அவர் தன் வயதோகியத்தையும் கருதாமல் இன்று வரையில் இந்த திருப்பணியிலே எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு இருந்து வந்திருக்கின்றார். அத்துடன் நிர்வாக உறுப்பினர்கள், அதாவது திருப்பணிக்குழு நிர்வாக உறுப்பினர்கள் என்று சொல்லப்போனால் திரு குணபூஷணி கந்தவேல் என்ற ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க குடும்பம் இந்த கோவிலுக்கு மிக 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 ஒரு பெரிய துணை. இன்றும் அவர்கள் ஒரு பெரிய ஆதரவு இந்த கோவிலுக்கு. அத்துடன் இந்த உள்ளூரிலே இருக்கின்ற இளைஞர்கள் இந்த ஆலயத்திற்கு எங்களோடு இருந்து நல்ல பணி செய்திருக்கின்றார்கள். ஸ்ரீ சூக்த யாகத்தின் ஒளி தோன்றல், காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டல், பத்ர உப பத்ரமாய் திருக்கோவில், காயத்ரி மண்டபத்தில் ஜபக்கூடல், சக்தி பீடங்களின் ஐக்கியமே, சித்தர்கள் பூஜித்த பாக்கியமே, சரஸ்வதி சங்கரி சாமுண்டேஸ்வரி ரௌத்ரி ரக்ஷணி ஸ்ரீ புவனேஸ்வரி. சக்தி ஆலயம் சக்தி ஆலயம் சத்திய நித்திய பக்தி ஆலயம் பக்தி ஆலயம் பக்தி ஆலயம் மந்திர எந்திர சக்தி ஆலயம். பிரமிப்பில் உயர்வான பிரம்மாவின் அதிர்வான, விண்ணோர்க்கு வியப்பான மண்ணோர்க்கு வரமான ஒரு அருமையான கோயிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதரை நாம் வாழும் காலத்தில் நம் சமுதாயத்திற்கும் நம் மக்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஒரு அருமையான, இதை சொல்லப்போனால் கலை படைப்பு காலம் உள்ளவரை இந்த இந்து மக்களுக்கு இது நிலைத்திருக்கும். உங்களை சந்தித்த இந்த ஒரு அன்பான வேலையுடன் மனநிறைவுடன் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. ஸ்வர்ண பந்தன பிரதிஷ்டையின் அமைப்போடு, ஸ்ரீ சக்கரயந்திரத்தின் அதிர்வோடு, ஸ்ரீ மகாமேருவின் வகிப்போடு, கோடி மகாதீபத்தின் ஒளியோடு, தர்மத்தை காத்திடும் தாக்ஷாயணி, சங்கீத சாஸ்திரத்தில் இவளே துவனி, பைரவி பிராமணி காளிகாத்யாயனி, லலிதா பார்கவி காலத்ரிலோச்சனி. சக்தி ஆலயம் சக்தி ஆலயம் சத்திய நித்திய பக்தி ஆலயம் பக்தி ஆலயம் பக்தி ஆலயம் மந்திர எந்திர சக்தி ஆலயம். பிரமிப்பில் உயர்வான பிரம்மாவின் அதிர்வான, விண்ணோர்க்கு வியப்பான மண்ணோர்க்கு வரமான சக்தியாலயம் சக்தியாலயம் ஸ்ரீ சக்திபுரத்தின் சக்தியாலயம். பரசக்தி அருளான யுகசக்தி திரளான, நவசக்தி வடிவான பவசக்தி விடிவான சக்தியாலயம் சக்தியாலயம் ஸ்ரீ சக்திபுரத்தின் சக்தியாலயம். கோலசிலாங்கூர் கோலாகல